بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முதலாவதாக படைத்து அந்த இருவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் கோடான கோடி மக்களை எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா பல்கி பெருக செய்திருக்கிறார். இந்த மனித சமுதாயம் உருவாகுவதற்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காரணமாக அல்லாஹு தஆலா அமைத்திருந்தாலும் ஆரம்ப காலங்களில் இருந்து இன்றைய நவீன காலங்கள் வரையிலேயும் பெண்களை ஆண்களுக்கு இருக்கும் அளவிற்கு உரிமைகளை வழங்காதவர்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் பெண்களை ஒரு மனித இனமாகவே கவனத்தில் கொள்ளாதவர்களாகவும், அவர்களை ஒரு ஆடு மாடுகளை போன்றே அவர்கள் நினைத்து வந்திருப்பதையும் திருமறை குர்ஆனின் மூலமும் நம்முடைய நாட்டினுடைய நடவடிக்கைகளின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை திருமறை குர்ஆனை நீங்கள் பார்த்தால் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், வைதா புஸ்ஸிர அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா வஹுவ கலீம். அந்த மக்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் அந்த குழந்தையை பெற்றவன் கோபம் கொள்ளுகிறான், ஆத்திரம் கொள்ளுகிறான். இந்த பெண் குழந்தை பிறந்ததற்காக வேண்டி அவன் வேதனை அடைகிறான். இந்த பெண் குழந்தையை அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், இந்த பெண்களை இந்த இழிவு நிலையிலேயே வைத்துக் கொள்ளலாமா அல்லது மண்ணோடு போட்டு புதைத்து விடலாமா என்று எண்ணுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண்கள் இழிவானவர்களாக கருதப்பட்டதுடன் பலர் அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தும் இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், அபி ஐயி தம்பின் குத்திலத், நீங்கள் எந்த காரணத்திற்காக கொல்லப்பட்டீர்கள் என்று அந்த குழந்தை விசாரிக்கப்படும் பொழுது என்று குர்ஆனில் சொல்கிறான். மறுமை நாளையில் இவ்வாறு கொல்லப்பட்ட அந்த குழந்தைகள் மறுமையில் விசாரிக்கப்படும் என்றும் அதற்கு நீதி வழங்கப்படும் என்றும் குர்ஆன் சொல்கிறது. அப்ப அன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் பெண்ணை ஒரு மனிதர்களாகவே கருதி கொள்ளாமல், மனிதர்களுடைய நிலையில் அவர்களை வைத்து பார்க்காமல், ஆண்கள் தான் உலகத்தில் உயர்ந்தவர்களாகவும் பெண்கள் மட்டமானவர்களாகவும் அவர்கள் கருதி வந்ததை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்கிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு வந்தவர்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தியே என்ன செய்திருக்கிறார்கள், இந்த பெண்களை இழிவாக என்ன செய்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான ஹதீஸ்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே பெண்களை மோசமானவர்களாக சித்தரித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுல ஒரு செய்தி இடம்பெறுகிறது, ஷாவிரு ஹுன்ன வ ஹாலிஃபு ஹுன்ன வ இன்ன ஃபீ ஹிலாஃபிஹின்ன அல் பரக்கா அப்படின்னு ஒரு பலகீனமான ஒரு செய்தி இருக்கிறது. பெண்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள், ஆலோசனை செய்துவிட்டு பெண்களுடைய கருத்துக்கு மாற்றமாக நீங்கள் நடங்கள். இப்படி மாற்றமாக நடப்பதில் இறை அருள் இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக ஒரு பொய்யான செய்தியை இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். அவ பெண்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட எந்த ஆலோசனையும் கேட்காதீங்க. அப்படியே ஆலோசனை கேட்டாலும் அதற்கு மாற்றமா செய்தீர்களேயானால் அதுலதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய பெயரை பயன்படுத்தி கூட பெண்களை இழிவாக அன்றிலிருந்து இன்று வரையிலும் பார்க்கிறோம். நீங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் நாமக்கல் போன்ற சேலம் போன்ற அந்த பகுதிகளில்
பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த பெண் குழந்தையை உயிரோடு கொண்டு விடுவார்கள். நெல்லை வாயிலை போட்டு அல்லது கள்ளிப்பாலை கொடுத்து அல்லது தெருவிலே தூக்கி போட்டு பெண் குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா ஆண் குழந்தைகளை அப்படி யாரும் செய்வதில்லை. ஆண் குழந்தைகளை தெருவில் தூக்கி போடுவதில்லை. ஆண் குழந்தைகளை கொலை செய்வதில்லை. ஆனா பெண் குழந்தைகளை இன்றும் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் பெண் குழந்தை என்று சொன்னால் வெறுப்பவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இன்றும் குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது முதல்ல ஒரு பெண் குழந்தை, இரண்டாவது ஒரு பெண் குழந்தை, மூன்றாவது ஒரு பெண் குழந்தை என்று சொன்னால் தொடர்ந்து பெண் குழந்தையை முதல் வரும் பொழுதே கொஞ்சம் முகத்தை சுளித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது என்றால் ஒரு மாதிரி பார்க்கிறார்கள். மூன்றாவதும் பெண் குழந்தையாக இருந்தால் பெண்களாக இருப்பவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மாமியாராக இருப்பவள் அதை ஒரு கேலி செய்வதையும் கிண்டல் செய்வதையும் இன்றும் நாம் பார்த்து வருகிறோம். அப்ப இந்த அளவிற்கு பெண்களை என்ன செய்கிறார்கள், மட்டமானவர்களாகவே வைத்திருக்கிறாங்க. அதற்கு நிறைய கதைகளை கூட சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்டு போனதற்கு என்ன காரணம்? இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஒரு மரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொன்னான், நெருங்காதே என்று சொன்னா, அதை சாப்பிடாதே என்று சொன்னா, அதை சாப்பிட வைத்தது என்ன, யார் என்று சொன்னால் இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆண்களை கெடுத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுத்தார்கள் என்ற கதையும் சொல்வார்கள். ஆனா குர்ஆன்ல அஸல்லஹும ஷைத்தான், இந்த ரெண்டு பேர்களையும் ஷைத்தான் தான் கெடுத்தான் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் என்ன சொல்வார்கள், பெண்கள் தான் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்து சமூகத்தை சீர்குலைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை அன்றைய காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரையிலையும் செய்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் இந்த சமுதாய மக்கள் அடைந்த இன்னல்கள், அதில் குறிப்பாக பெண்கள் அடைந்த அந்த இன்னல்களுக்கெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு அழகான ஒரு தீர்வை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் அழகாக என்ன செஞ்சிருக்கிறார், தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் என்னவோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலதரமான திருமணத்தை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார். அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறை தூதராக இருந்து அதை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாகவும் ஆக்கியிருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் நடந்த அநியாயங்கள், அன்றைய காலத்தில் நடந்த மோசமான நிலைகள், இவைகளுக்கெல்லாம் தீர்வு வழங்கும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த முதல்ல அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, இந்த பெண் என்று சொன்னால் மோசமானவள், பெண் என்று சொன்னால் மட்டமானவள் என்பதை அல்லாஹ் தஆலாவின் தூதர் அவர்கள் அங்கிருந்து எடுக்கிறார்கள். அந்த கெட்ட எண்ணத்தை முதலிலே அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளியாக்குகிறார்கள். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சாதிக்க முடியும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் படிக்க முடியும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனை சொல்ல முடியும், பெண்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்ல முடியும் என்பதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகா சொன்னார்கள். இந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கும் பொழுது என்ன சொன்னார்கள், 2 பெண் குழந்தைகளை ஒரு பெற்றோர்கள் நல்ல முறையில் அவர்களை உருவாக்கி படிக்க வைத்து சிறப்பாக செய்வார்களே ஆனால் அவர்கள் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. ஆண் பிள்ளையை பற்றி சொல்லவில்லை, பெண் பிள்ளையை பற்றி சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை போதித்து இஸ்லாத்தினுடைய ஒழுங்குகளை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து நல்ல முறையில் அவர்களை உருவாக்குவானேயானால் அவன் சொர்க்கலோகத்திற்கு போகலாம், அவன் ஜன்னத் என்ற உயர்ந்த இடத்தை அடையலாம் என்று அவருடைய உள்ளத்தில் முதலில் ஆழம் பதிய வைக்கிறார்கள். பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்கின்ற தொன்று, பெண்ணாக இருக்கக்கூடியவர்களை கவனிக்கக்கூடியது சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெண்ணுக்கு சொன்னார்கள். அதை போன்று சொன்னார்கள். இந்த பெண்ணினுடைய உயர்வை பற்றி பேசும் பொழுது ஒருவர் கேட்கிறார், மன் அஹக்கு பி ஹுஸ்னி சஹாபதி, நான் தோழமை கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு கேட்டார் ஒருவர். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக யார் இருக்கிறார் என்று கேட்கிறார். அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். மூன்றாவது தடவையும் கேட்டார்கள், அப்பொழுதும் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். நான்காவது தடவை சொல்லும் பொழுதுதான் உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் நம்ம ரொம்ப அன்பையும் பாசத்தையும் பொழிவதற்கு தகுதியானவர்கள் முதலிடத்தை யாரை கொடுக்கிறார்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்கிறாங்க, அந்த தாய்க்கு தான் கொடுக்கிறாங்க. நீ ஆணாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தும் கூட தந்தைக்கு என்று சொல்லவில்லை, தந்தைக்கினுடைய இடம் 4வது இடத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆறுதல் பரிசை போன்று
பரிசு பெறக்கூடியவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு தான் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு உள்ளதுதான் 4வது பரிசு. அது வந்து ஆறுதல் பரிசு. இந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நீ அன்பையும் பாசத்தையும் செலுத்த வேண்டுமானால் உன்னுடைய தாய் தான் உனக்கு இருக்கிறதிலே முதல் உயர்ந்த இடம், முதலாவது இடம் என்று சொன்னதின் மூலமாக பெண்ணினுடைய பெருமையையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே உணர்த்தி காட்டினாங்க. இப்படி பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைய காலகட்டத்தில் சந்தித்த பிரச்சனைகள், அன்றைய காலத்தில் இருந்த குழப்பங்கள், இவைகளை எல்லாம் அழகாக அவர்கள் மாற்றி அந்த பெண்களிடத்திலே நல்ல மார்க்க சிந்தனையை, இஸ்லாத்தினுடைய உணர்வுகளை அவர்கள் ஊட்டினார்கள். அன்றைய காலத்தில் எப்படி இருந்தார்கள், இந்த மார்க்கத்தை பற்றி இன்றும் கூட இருக்கிறாங்க. மார்க்கத்துக்காக வேண்டி அழைக்கப்படுவார்களே, ஆனால் பரவலாக வருவதில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்க போய் பெண்களுக்கு இந்த மார்க்க விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி என்ன கேட்டார்கள், இஜ்அல் லனா யௌமன், எங்களுக்காக வேண்டி ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி தாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நீங்கள் எப்படி எங்களை வாழ விரும்புகிறீர்கள், எங்களுக்கு என்ன அறிவுரையை சொல்ல விரும்புகிறீர்கள், எங்களுக்கு ஒரு நாளை கொண்டு வந்தாங்க, எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி நாங்க அதிலே வந்து என்ன செய்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வந்து ஒரு நாளை ஒதுக்க சொல்லி அதிலே பயான் வைத்து மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இன்று என்ன சொல்வார்கள், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பெண்களா இருக்கும், சோறாக்க வேண்டியதானே, என்ன அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க படிக்க போறீங்க என்றெல்லாம் கேட்கக்கூடிய நிலையில் அன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க வந்து மார்க்க விஷயத்தை படிக்கணுங்கிறதுக்காண்டி அவர்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்தின் விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு விவரமாக அந்த பெண்மணிகள் வந்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணியை எடுத்து பாருங்கள். மார்க்க விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு கடலாக திகழ்ந்திருக்கிறான்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் அவர்கள் விஷயமா சொல்லுகிறேன். மஸ்ரூக் என்ற தோழர் அவர்கள் சொல்லுகிறார், லகத் ரஅய்து அகாபிர அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மூத்த தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். யஸ்அலூனஹா அனில் ஃபராயிலி, இந்த வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே அவர்கள் போய் என்ன செய்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். யாரு? ஆண் நபி தோழர்கள் வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக சிக்கல்கள் ஏற்பட்டால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போய் விளக்கம் கேட்பார்களாம். அங்க போய் இதனுடைய கருத்து என்ன, இதுல எப்படி எத்தனை பேருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கலாம் என்ற கணக்கு வழக்கிலும் கூட சிறந்தவர்களாக ஆயிஷா நாயகி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலிருந்த படித்த படிப்பின் காரணத்தினால். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், திருமதியில் பார்க்கிறோம், நபித்தோழர்களுக்கு ஏதாவது சிக்கலான ஒரு கேள்விகள் எதுவும் வந்துவிட்டால் நாங்க உடனே போய் ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் நாங்கள் கேட்போம். அவர்களிடத்திலிருந்து ஒரு சிறந்த ஒரு பதிலை, சிறந்த ஒரு கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கூட பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே பெற்ற அந்த கல்வியை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஞானம் அவர்களுக்கு நிறைய இருந்திருக்கிறது. ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவ்வளவு அறிவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். பெண்களாக இருப்பவருக்கு ஒருத்தருக்குமே இல்லை என்ற இல்லை. அவர்கள்ட்ட கேட்டீர்களே, ஆனால் உர்வா என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரி அஸ்மா அவர்களுடைய மகன் உர்வா, இவர் ஆயிஷா நாயகி அவர்களுடைய அதிகமாக சேர்ந்திருப்பார். அவர் சொல்லுகிறார், அகமது என்ற நூலில் பார்க்கிறோம், நான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் எனக்கு விளங்கவில்லை, எப்படி என்று விளக்குங்கள் என்று கேட்கிறார். என்ன ஒன்று கேட்கிறார், உங்களிடத்தில் வந்து இதற்கு முந்தைய காலங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டா நல்லா சொல்றீங்க, அது எனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. ஏன் காரணம் என்ன, நீங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவரும் நல்ல விவரமான ஆள். அதனால நீங்கள் என்ன செய்யறீர்கள், முன்னாடி உள்ள முந்திய சமுதாயத்தினுடைய செயல்கள் எல்லாம் கேட்டா டக் டக் டக்குன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா, ஆயிஷா நாயிட்ட முந்திய சமுதாயத்தில் வாப்பா இப்படி இருந்தாரு, அவருக்கு முன்னாலே இருந்தாரு, அவருடைய பெயர் என்ன, இவருடைய பெயர் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டோம் சொன்னா ஆயிஷா நாயி விரல் நுனி அளவுல வச்சு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு நல்ல மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அபூபக்கர் அந்த அளவுக்கு விவரமானவர். ஆனா எல்லா விஷயத்திலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு விளங்கவில்லை, உங்களுக்கு நீங்கள் மருத்துவ குறிப்புகள் கூட சொல்கிறீர்கள், அது எப்படி வந்தது? உங்க வாப்பா டாக்டர் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் டாக்டர் கிடையாது, உங்களுடைய சொந்த பந்தங்களும் டாக்டர் இல்ல,
ஆனா மருத்துவம் விஷயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்களே, இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி அவர்கள் அழகா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட கடைசி காலகட்டத்தில் எல்லா பகுதிகளில் இருந்தும் இந்த மருத்துவத்துறையில் விற்பனர்களாக இருந்த நிபுணராக இருந்தவர்கள்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய மருத்துவ குறிப்பு சொன்னாங்க. தலைவலிக்குதா, காய்ச்சலா இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா இந்தந்த இதை நீங்கள் என்ன செய்யுங்கள் கொடுங்கள் என்று சொன்னாங்க. அதை நான் மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது மருத்துவ இதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. எங்க கடைசி காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல நினைவாற்றல் மிக்க வைத்துக் கொண்டு தலைவலி வந்தா இது, காய்ச்சல் வந்தா இருந்து, வயிற்று வலி வந்தா இது, இந்தந்த மருந்துகளை கொடுக்க வேண்டும் கேட்டனால நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது எதை நமக்கு காட்டுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் அவர்கள்ட்ட இருந்த அந்த பெண்மணிகளுக்கு நல்ல விளக்க ஞானம் இருந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த அறிவையும் கொடுத்திருக்கிறான் என்பதற்கு இவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய இந்த பெண்மணிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த பல பிரச்சனைகள், திருமணம் என்று சொன்னால் இன்றைய காலத்திலும் சரி என்ன செய்வதில்லை, உரிமை எதுவும் கொடுக்கிறது இல்லை. பெண்ணு பார்க்கறா மாப்பிள்ளைய பிடிக்குதா என்னன்னு கேட்கறாங்களாண்டா இல்ல, அம்மா அப்பா போய் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை சரிண்டா உடனே என்ன செய்யணும், பெண்ணு ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொண்டு திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி அல்லது மார்க்கத்துக்கு புறம்பானவனாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு போயிடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கேட்க வேண்டியதே இல்லை. பெற்றோர்கள் அப்படி என்ன செய்ய திருமணம் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள், அல் பிக்ரு ஹத்தா துஸ்தாதன், கன்னி பெண்ணாக இருந்தால் அவள் அனுமதி கேட்க வேண்டும். அல் ஐமு துஸ்தஅமர், அதே போன்று விதவை பெண்ணாக இருந்தாலும் அவளிடத்திலையும் அனுமதி கேட்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் கன்னி பெண்ணாக இருந்தால் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், அந்த பெண்ணிடத்தில் பெற்றோர்களோ அதில் பொறுப்பாளர்களாக இருப்பவங்க அனுமதி வாங்கித்தான் திருமணம் முடிக்கணும். அதே போன்று திருமணம் முடிந்து விதவையாக இருக்கக்கூடியவருக்கு இன்னொரு திருமணம் முடிக்க போறிருந்தாலும் அந்த பெண்ணினுடைய உத்தரவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. இது சொன்னது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வார்த்தையில் மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்நாளில் அதை செயல்படுத்தியும் காட்டினார்கள். திருமணத்துக்கு இஷ்டத்துக்கு அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் திருமணம் முடிச்சு பெரும் கஷ்டத்திற்கு ஆளாகின்ற நேரத்தில் இந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் செல்லாது என்று சொல்லி அந்த திருமணத்தை நடைமுறையும் படுத்தினாங்க. இதை மக்கள் மன்றத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளக்கியதினால் ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து ஒரு முறையிட வருகிறார். ஆயிஷா நாயகி தான் இருக்கிறார்கள். அப்ப ரசூல்லா வரல, என்ன பிரச்சனை என்று ஆயிஷா நாயகி கேட்கும் பொழுது, என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அப்ப உடனே என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கொஞ்ச நேரம் கழித்து வந்தவுடன் கேட்கும் பொழுது அப்ப சொன்னாங்க, உனக்கு விருப்பம், நீ விரும்பினால் அந்த கணவனோடு வாழலாம், இல்லை என்றால் உன் திருமணத்தை என்ன செய்யலாம், ரத்து செய்து கொள்ளலாம். அப்ப அந்த பெண்மணி அழகா சொன்னாங்க, அஜிஸாத்து மா சனா அபி, என்னுடைய தந்தை செய்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்கிறேன். அப்ப எதுக்கு இந்த பிரச்சனையை நான் இங்க கொண்டு வந்தேன்னா, அன் ஆலமா லின் நிசாயி மினல் அம்ரி செய்வோன், திருமணம் விஷயத்தில் பெண்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது உரிமை இருக்கிறதா என்பதை எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வந்து சொன்னேன் அப்படின்ட்டாங்க. ரசூல்லாட்ட வந்து அந்த இது முறையிடுகிறார்கள். முறையிட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செல்லாது, நீ விரும்பினால் தான் செல்லும் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி என்ன சொல்கிறார்கள், நான் ஏத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா பெண்கள்கிட்ட கேட்காமல் என்ன செய்யக்கூடாது, யாரும் திருமணம் முடிக்க கூடாது, பெண்களுக்கு இதிலே உரிமை இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கோரிக்கையை நான் எடுத்து வைத்தேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய உரிமை என்று பாருங்கள். இன்றைய காலத்தில் அப்படி பேச முடியுமா, கேட்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு பெண்மணி சொல்லிவிட்டால் அந்த பெண்மணியை நல்ல பெண்மணியாக அங்கீகரிப்பார்களாண்டா முடியாது. அந்த மாதிரி பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் இந்த மாதிரி உரிமைகளை எடுத்து கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஆளை வந்து திருமணம் முடிங்கன்னு சொன்னா நீங்க முடிக்கணும்னு கட்டாயம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த ஆளை நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஆளை பிடிக்கல, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருமணம் முடிக்கணுமாண்டா முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரசூலுல்லாஹ்வும் என்ன செய்யலாங்க, அவங்களாக பரிந்துரை செய்யலாம் நல்லவருண்டு. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லையானால் அந்த திருமணத்துக்கு என்ன கிடையாது, எந்த விதமான அங்கீகாரம் கிடையாது, உங்களுடைய முழு விருப்பம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவங்க அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருக்கும்போது முகீஸ் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்திருந்தாங்க.
அதற்கு பிறகு என்ன செய்தாங்க, அந்த அடிமை இடத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டாங்க. இஸ்லாமிய சட்டப்படி அடிமையிலிருந்து விடுதலை பெற்று விடுவார்கள் என்று சொன்னால் அந்த பழைய கணவரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா நல்ல நேரத்திலேயே விரும்பாட்டாலும் போகலாம். இப்போ என்ன செய்யறாங்க, பரீரா அவர்களுக்கு முகீஸ் பிடிக்கல, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா முகீஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்னன்னா அந்த பரீரா மீது ரொம்ப அளவு கடந்த அன்பு. எந்த அளவுக்கு சொன்னா பரீராவையே சுத்தி சுத்தி வருவானா, யதுஃபு கல்ஃபஹா, அந்த பெண்ணை சுத்தி கொண்டே வருவார். யசீலு அவருடைய துமூஹு அலா லிஹியதிஹி, கண்ணீர் எல்லாம் உடைய தாடிகளில் வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அழுதுகிட்டே பரீராவை சுத்திட்டு வருவாரு. முற்றாதே என்னையே, உன்னோட நான் சேர்ந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்வார், இப்படியே சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருப்பார் அவர். இது யாருக்கு, இது இப்படி யாராவது வந்துகிட்டு இருந்தாங்கன்னா சும்மா யாராவது நம்ம பார்க்கக்கூடியவருக்கு, அதுவும் அழுது பழைய மனைவியோட சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அழுது கொண்டு இருக்கும்போது பார்ப்பவர்களுக்கு என்ன செய்யும், பாவமா இருக்கிற, ஏமா நீ சேர்ந்து இருந்துகிட்டா என்னன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்றாங்க. அது சொல்லும் பொழுது அப்பாஸ் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, அலா தாஜப், உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லையா? இந்த முகீஸ் பரீரா மேல கொண்டுள்ள அன்பை பாரு, இந்த பரீரா முகீஸ் மீது கொண்டுள்ள வெறுப்பை பாரு. நேரம் எதிராக இருக்க இவர் அளவு கடந்த அன்பு செலுத்துறார், அந்த பெண்மணி அளவு வெறுப்பு இது பண்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி முகீஸ் அழுகுறத பார்த்து சொல்றாங்க, ஏமா நீ சேர்ந்து வாழ்ந்துக்கிற கூடாதா? அப்ப கேட்கிறாங்க, தஅமுர் பிஹி, நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா, இது மார்க்க சட்டமாக நீங்கள் சொல்கிறீர்களா, நீங்க இது அந்த மார்க்கப்படி இப்படிதான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எதுவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறா. இல்ல, இன்னமா ஆனா அஷ்ஃபவு, நான் பரிந்துரை தான் செய்யறேன். பாவமா இருக்குதாமா, நீ கல்யாணம் முடிச்சுக்கன்னு தான் நான் சொல்றேன், சேர்ந்து இருந்துக்கன்னு தான் சொல்றேன். லா ஹாஜத லீ ஃபீஹி, பரீரா சொல்லிட்டாங்க, அவரிடத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புகாரியில இடம்பெறும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏமா நீ போய் சேர்ந்து வாழ்ந்துகள்னு சொல்லும் பொழுது அவங்க மார்க்க சட்டம் இருந்தால் ஓகே, நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன், இது கட்டளையா அல்லது உங்க பரிந்துரையா? உங்களுடைய பரிந்துரை தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனடியாக சொல்கிறார்கள், எனக்கு தேவையில்லை, பரிந்துரைனா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிரிந்த செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். இந்த உரிமை இந்த உலகத்தில் யாருக்கு, இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நிலைமை யாருக்கு நம்ம பார்த்திருக்கிறோம்? இந்த உரிமையை யார் கொடுத்திருக்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் தன்னுடைய வாழ்நாளில் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணை மனுஷனாகவே மதிக்காத, ஒரு உயிராகவே மதிக்காத ஒரு காலகட்டத்தில் நீ விரும்பிய ஆளும் உனக்கு விருப்பமாக இருக்குமானால் அவரோடு வாழ்ந்துகிறலாம், இல்லை என்றால் நீ விட்டுட்டு போகலாம்ங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மனிதர்கள் அன்றைய காலத்தில் விட்ட அந்த கண்ணீர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே என்ன செய்திருக்கிறார்கள், அழகான ஒரு வழிமுறையை இந்த சமுதாயத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, காட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் இஸ்லாமிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை போன்ற ஒரு வழிமுறைகளை என்ன செஞ்சிடும் எடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிணக்குகள், இந்த மாந்தர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சண்டைகள், இதுல எங்க அதிகமாக வருகிறது, அதுக்கு உள்ள தீர்வுகள் என்ன? சண்டைகளை பல சொல்லலாம், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியது, தெருவில் இருக்கக்கூடியது, அதுல வெளியில் இருப்பதை கூட நீங்கள் என்ன செய்ய ஜீரணித்துக் கொள்ளலாம். ஆனால் உங்க கணவன் மனைவிக்கு மத்தியில், உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுமானால் அந்த பிரச்சனைகளுக்கு உள்ள தீர்வுகள் என்ன, எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் என்ன செய்யலாம், ஈஸியாக நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12க்கு மேற்பட்ட திருமணங்களை முடித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெரிய பிரச்சனைகளை சந்தித்தது இல்லை. ஆனா ஒரு திருமணம் முடித்து இருக்கக்கூடியவர்களிடத்திலேயே தினமும் அடிக்கடி என்ன செய்கிறது, சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த மாதிரி சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன தீர்வு? முதலில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் அவசரப்பட்டு, ஆத்திரப்பட்டு எந்த முடிவையும் என்ன செய்துவிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு முதலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொறுமை. இந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட பொறுமை ரொம்ப குறைவாக இருப்பதின் காரணத்தினால் அவசரப்பட்டு எதையாவது முடிவை எடுத்துக்கொண்டு பின்னால் என்ன செய்வார்கள், நிரந்தரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. இதனால ரொம்ப அவசரப்பட்டு இல்லாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். ஆயிஷா நாயகி பாருங்க, அவர்களுடைய வயதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அவங்க நபிகளார் பெருமாள் இறக்கின்ற போது அவருடைய வயசு 18 தான்.
18 வயசு தான் அப்பதான் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு காலம். அதற்கு முன்னாடியே ரசூலுல்லாவோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற நேரத்தில் அதை எப்படி அழகாக கையாண்டார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அவர்களையும் சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களையும் இணைத்து முனாஃபிக்கீன்கள் என்ன செய்ய அவதூறுகளை பரப்பினார்கள். பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய போர்க்களத்தில் இருந்து திரும்பி வரும் பொழுது முரைசி என்று சொல்லப்படுகிறது, அதுக்கு இன்னொரு பேர் பனு முஸ்தலிக் என்று சொல்லுகிறார்கள். இந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயி அந்த ஒட்டக சிவிகையில் இருக்கிறார்கள் நினைத்து வந்துடுறாங்க. ஆனா அவர்கள் அங்க இருக்கல. பின்னால் வந்து கொண்டு இருந்த சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்கள அழைச்சிட்டு வர்றாங்க. அவங்க அழைத்துட்டு வரும்போது கூட அவங்க ரெண்டு பேரும் பேசின ஒரே ஒரு வார்த்தை என்ன, ஆயிஷா நாயி கேட்ட வார்த்தை என்ன, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான். வஸ்தர்ஜா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மட்டும் தான் சொன்னார். ஐயோ ஆயிஷா நாயை விட்டுட்டு போயிட்டாங்களே, ஒரு கவலைக்குரிய விஷயமாச்சு. இந்த ஒரு வார்த்தையை தவிர எதுவுமே அவர் பேசல. ஆனா என்ன செஞ்சாங்க முனாஃபிக்கீன்கள், எப்படா ஒரு நிலை வருண்டு 1 10 20 30 நிறைய ஆக்கி நபித்தோழர்கள் கூட நம்பும் அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித், மிஸ்தஹ், ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் எல்லாம் ஆமா இருக்குங்கிற மாதிரி அவர்களும் இந்த செய்தியை பரப்பும் அளவிற்கு விஷயத்தை பூதகரமாக ஆக்கிட்டாங்க. இதை கேட்டு ஆயிஷா நாயி அவர்கள் சின்ன வயது தானே, அந்த வயதிலும் கூட எப்படி அழகா இருந்தார்கள் தெரியுமா? உடனே இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போக அனுமதி கேட்டாங்க. போயிட்டாங்க. போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு நடந்தது என்னன்னு தெரியாது, வஹியும் வரல. அப்ப சொல்றாங்க, நீ தப்பு செஞ்சிருந்தீன்னு சொன்னா நீ என்ன செய்ய, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேடு, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான். நீ உண்மையாளா இருந்தா அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்வான், உண்மைப்படுத்துவான் என்று சொன்னவுடன் ஆயிஷா நாய்க்கு ரொம்ப வருத்தம். தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். இந்த ஒரு ஏதாவது ஒரு சும்மா ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தோம், என்ன ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம், எல்லாம் வீட்டுல தனித்து இருந்தோம், எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒரு வார்த்தையை தவிர எதையுமே அவர் கேட்காத அளவுக்கு அவர் கீழே நடந்து வருகிறார். அவங்க ஒட்டகத்தின் மேலே இருக்கிறார்கள். இப்படி ஒழுக்கமாக வந்து கூட இப்படி மக்கள் பேசுகிறார்கள், அதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்களே அப்படின்னு ரொம்ப இதா போயிட்டு அவர்கள் அழகா சொன்னார்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள ஒரு உதாரணம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை நான் சபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன், சூரத்துல் யூசுஃபினுடைய 18வது வசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அழகிய முறையில் பொறுமையை நான் மேற்கொள்கிறேன், நீங்கள் எதை வர்ணித்து சொல்கிறீர்களோ அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது யார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள்ட்ட வந்து அங்க யூசுப் நபியை கொண்டு போய் ஒரு கணத்துல தூக்கி போட்டு வந்து ஓனாய் வந்து கடிச்சு தின்றுச்சு ஒரு ரத்தத்தை சட்டையில நினைத்து கொண்டு வந்து யாக்கூப் நபியை ஏமாத்தினார்களே. அப்ப ஏமாத்துற நேரத்தில் அவர்கள் உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நெருடல் வந்துச்சு, இவன் செய்யறது என்னமோ தப்பு செய்யறாங்க. அப்பதான் அலாவ சபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன் என்ற அந்த வாசகத்தை யாக்கூப் நபி அவர்கள் சொன்னாங்க. இது எப்படி அழகா, அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு விதமாக பேசும் பொழுது கூட அவங்கள்ட்ட இருந்த அந்த பொறுமையும் சபரையும் நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நம்ம போய் விட்டுருவோமா, கடந்து கத்துவோம், பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவோம், ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி விடுவோம். ஒரு கரெக்டான ஒரு நிலைமை தெளிவாகாத நேரத்தில் அவ்வளவு பொறுமையாக மேற்கொண்ட காரணத்தினால் இந்த உம்முல் மூமினீன்களாக திருமறை குர்ஆனே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு சிறந்தவர்களாக, மிகவும் கண்ணியத்திற்குரியவராக, மதிப்பு மிக்கவராக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் இறக்கி அவர்கள்ட்ட எந்த தப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய சூரத்து நூருடைய வசனங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அவ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நேரத்தில் அவங்கள மாதிரி கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பொறுமையோடு என்ன செய்திருக்க வேண்டும், நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப இதற்கு மாற்றமாக நீங்கள் பொறுமையை தாண்டி நீங்கள் போவீர்களே ஆனால் உங்களுக்கு நிறைய சிக்கல். அதுல குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது அதுல 2 பேர்களுக்கு மத்தியிலும் புரிந்துணர்வு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த புரிந்துணர்வு இல்லை என்று சொன்னால் ஆங்காங்க என்ன செய்யும், சண்டை வரும். கொஞ்சம் விட்டு கொடுப்பது, கோபமா இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, இன்னும் என்ன செய்யணும், கோபத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. கணவனை மட்டம் தட்டுற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. கணவனுடைய செயல்களுக்கு என்ன ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம இருக்கணுமே தவிர குறைகளை சொல்லிக்கொண்டு
அந்த சூழ்நிலையில விளங்காமல் நாம் நடப்போமேயானால் நமக்கு மத்தியில சண்டைகள் அடிக்கடி நிறைய உருவாகி வந்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கதீஜா நாயகி அவர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எங்க போனார்கள்? ஹிரா குகையில போய் இருந்து தனியாக அல்லாஹ்வை தியானம் செய்துவிட்டு ஜிப்ரீலை பார்த்து விட்டு பயந்து ஜம்மீலூனி என்னை போத்துங்கள் போர்த்துங்கள் சொல்லிட்டு வந்தாங்க. கதீஜா நாயிட்ட நடந்ததை சொன்னாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி வந்தா உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, உன்னை யாரையா காட்டுக்கு போய் சொன்னா பேய் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சிட்டு இப்போ கடக்குறியான்னு நம்ம 4 திட்டுவோம். அவர் கதீஜா நாயகி என்ன சொன்னார்கள்? வந்த உடனே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நற்குணத்தை எல்லாம் சொல்றாங்க. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? இன்னக தஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம் வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழுகிறீர்கள், இல்லாதவர்களுக்கு உழைக்கிறீர்கள், கஷ்டப்படுபவர்களுக்காக வேண்டி உதவி செய்கிறீர்கள், சத்திய போராட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு உதவிகளை நீங்கள் செய்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டான். இப்படி சொன்னா அந்த கணவருக்கு எவ்வளவு மன ஆறுதலாக இருக்கும்? இந்த தௌஹீத் ஜமாத்துல வெளியில போறோம், லேட்டா போயிட்டு வர்றோம், உங்களுக்கு இதே வேலையா போச்சு. இப்ப பார்த்தாலும் ஜமாத்து வேலை அங்கேயே போறீங்க, இங்கே உங்களுக்கு பிள்ளை கிடையாது, உங்களுக்கு மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது. அப்ப அங்கே ஜமாத்து வேலையில தலை இருந்து போயிட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? இன்னும் கிறுக்கு பிடிக்கும் அவருக்கு. அப்போ 2 பேருக்கும் மத்தியில சண்டைகள் என்ன செய்யும்? சின்னது பெரிய அளவுல வரும். அப்ப வரும்பொழுது என்ன சொல்லணும்? அப்படி லேட்டா வந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, நானும் பிள்ளைய பாத்துக்கிறேன், நாளைக்கு நான் ஸ்கூல்ல கொண்டு போய் நான் சேர்த்துக்கிறேன், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, இந்த மாதிரி இருந்தா சத்திய போராட்டத்தில் நம்ம நடக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வருதான், நீங்க கவலைப்படாம இருங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. வெளியில தான் பெரிய பிரச்சனைடா, வீட்லயும் இவ்வளவு பெரிய பிரச்சனையாண்டு அவர் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. எப்படி எல்லாம் நடக்கிற நகைச்சுவையாக சொல்வார்கள். பூகம்பம் ஏற்படுகின்ற போது அவர் சொல்லி இருக்கிறார், வீட்டுக்காரர் பாரு எல்லா வீட்லயும் கிராக் ஏற்பட்டிருக்கு. கிராக்னா உடஞ்சி அங்கங்க விரிசல் விழுந்திருக்குது. நம்ம வீட்டுல மட்டும் என்ன செய்யல? விழுவல பாத்தியா? ஆமா, ஒரு கிராக் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கிராக் வரணும் அப்படின்னு சொல்லு. கிராக்னா தெரியுமா? நம்ம கிறுக்கு பிடிச்சவன், இந்த ஒரு மாதிரியாக பேசக்கூடியவன், அதுக்கு கொண்டாடி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஒரு கிராக் இங்க இருக்கும்போது இன்னொரு கிராக் எதுக்கு இங்க வரப்போகுது? நீனே போய் கிராக் பிடிச்ச மாதிரி தான் நடப்ப. இப்படின்னு அங்க போய் சொன்னால் கணவனுக்கு மத்திய 2 பேர்களுக்கு மத்தியில எப்படி ஒரு இணக்கம் ஏற்படும்? 2 பேருக்கு மத்தியில எப்படி அன்பும் பாசமும் இதா இருக்கும்? 2 பேருக்கு மத்தியில அடிக்கடி சண்டையில இருவர்களுக்கு மத்தியில உள்ள அந்த அன்பையும் பாசத்தையும் சொல்லுவாங்க. ஒரு கணவர் சொல்லி இருக்கிறார், இந்த மாதிரி ஆளு எங்க குடும்பத்தில் என் மனைவிக்கு கோவித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு அம்மா வீட்டுக்கு போனதே கிடையாது அப்படின்றவனா. அப்படியா? மாஷா அல்லாஹ், பரவாயில்லையே, உங்க மனைவி சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு போனது இல்லையா? இல்ல, நான் தான் அடிக்கடி எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன். அங்க சண்டை, அங்க இவை நான் ஏன் போறேன்னு நீ போயான்னு விரட்டி விட்டுறான். இந்த மாதிரி 2 பேருக்குள்ள இணக்கம் என்ற பெயர்களில் எப்படி அன்பு பாசம் அவர்களுக்கு மத்தியில பராமரிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த மாதிரி இடைவெளிகளுக்கு மத்தியில் என்ன செய்யுது? சண்டைகள், இந்த மாதிரி அன்பு பாசங்கள் இப்படி நடந்து கொண்டிருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இதா நலர சர்ரத்துஹு, அவன் இந்த மனைவியை பார்த்தால் அவள் மகிழ்ச்சியூட்டுவாள், அவனை பார்த்த உடனே சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருப்பாளே தவிர, அங்க நாளைக்கு வரக்கூடிய சண்டையை 1ஐ 10ஆக ஆக்கி, உங்க அம்மா செஞ்சதை பாத்தீங்களா, உங்க அக்கா செஞ்சதை பாத்தீங்களா, இவ செஞ்சதை பாத்தீங்களா, வந்த உடனே வெளியூர்ல இருந்து வந்தா அல்லது வெளிநாட்டில இருந்து வந்தா பட்டியல் மொத்தமா எழுதி வச்சுக்கிறது. என்ன எழுதி வச்சுக்கிட்டு ஒன்னா வாசி நீங்க இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, இப்படியே வருமையானால் 2 பேர்களுக்கு மத்தியில் என்ன செய்யாது? கண்டிப்பாக இணக்கங்கள் ஏற்படவே செய்யாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கூட சண்டை வந்துச்சு, வராமலா இருந்தது. அந்த சண்டையை கூட எப்படி நுணுக்கமான முறையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு உணர்த்தினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு எப்போ கோபம் வரும், எப்போ சந்தோஷமா இருப்ப எனக்கு நல்லா தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா ரப்பி முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்லுவ. உனக்கு கோபம் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா ரப்பி இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு என்ன சொல்லுவ? அவங்களுடைய கோபத்தினுடைய உச்சகட்டத்தை பாருங்க. கோபம் அந்த வார்த்தையில உங்க பேரை நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். பேரை சொல்லாம இப்ராஹிம் நபி எங்களுடைய முன்னோர்கள், அவங்களுக்கு 2க்குமே அல்லாஹ் தான். முகமதுடைய இறைவனும் அல்லாஹ் தான், இப்ராஹிம் நபியுடைய இறைவனும் அல்லாஹ் தான். அவங்க அந்த கோபத்தின் வார்த்தையில ஒரு சின்ன ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? காட்டியிருக்கிறாங்க. இதுதான் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டையினுடைய உச்சகட்டமாக நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடிகிறது.
அப்ப இந்த மாதிரி சண்டைகள் 2 பேர்களுக்கு மத்தியில புரிந்துணர்வு இல்லாமல் நமக்கு போய்விடுமானால் அங்க சண்டைகள் என்ன செய்யும், அதிகமாகும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் பார்த்தால் அவரிடத்தில் என்ன செய்யணும், அன்பை காட்டணும். அவன் கட்டளையிட்டாரேயானால் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்படி நிலையை நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமானால் என்ன செய்ய வேண்டும், அவர்கிட்ட நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில், கவலைகள் எல்லாம் போன நேரத்தில், நிதானமாக கேட்கக்கூடிய நேரத்தில், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்க நல்ல முறை கவனிக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும் சொன்னமையானால் புரிஞ்சுக்கிடுவாங்க. அது இல்லாமல் அவருக்கு வர நேரம்லாம் குறைய சொல்வது அல்லது தன்னுடைய கணவன் மேல அது அடிக்கடி சந்தேகங்கள் படுவது. ஒரு நகைச்சுவையாக சொல்வார்கள், நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கிறமா அப்படின்னு சொல்லியிருக்கான். மகாலட்சுமி மாதிரி, அந்த மகாலட்சுமி யாரு? மகாலட்சுமினா எதுக்கு சொல்லுவாங்க, அழகா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க மகாலட்சுமி. இவ சந்தேக கண்ணோட மகாலட்சுமி எவ இருக்கிறாவ, அவளை மாதிரியே நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே. அப்ப சந்தேக புத்தியிலேயே இருக்குமையானால் இப்படி ஒண்ணுன்னா கொண்டே இருக்கும். அவர் ஒரு சின்ன தொட்டாலும் குற்றம் தொடாட்டாலும் குற்றம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தையே பார்வையோடு தன்னுடைய கணவனை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், இணக்கங்கள் ஏற்படாது. அதனால கணவன் மனைவிக்கு மத்தியிலே இணக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சில தவறுகளை பொறுத்து போகக்கூடிய நிலைகளையும், அதுல குறிப்பாக ஆண்மானம் வெளியே போயிட்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் கோபப்படுவார் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொண்டு நீங்கள் இணக்கமாக இருந்தீர்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி அன்போடும் பாசத்தோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களோ அந்த மாதிரி எப்படி இருக்கணுங்கிற ஒரு ரத்தின சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மாதிரி நீங்கள் இருப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விரும்பினாங்க. வெளியில கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி இறந்ததற்கு பிறகு அவங்க கல்யாணம் முடிக்கும்போது எத்தனை வயசு இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 25 வயசுன்னா அவங்களுக்கு 40 வயசு, ஏறத்தாழ கிழவி ஆயிட்டாங்க. இவர்களை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்த்தார்கள், ஹதீஜா நாயகி ஆத்திரப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். காலத்தால் அழிந்து விட்ட ஒரு கிழவியை அடிக்கடி அங்க நினைவுபடுத்திட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களை எங்களுக்கு கன்னிப்பெண்ணை கொடுக்கவில்லையே, எத்தனை வயசு வேற யாரையும் கொடுக்கல, ஹதீஜா மாதிரி யாரையும் எனக்கு கொடுக்கவே இல்லை. அந்த அளவிற்கு ஹதீஜா நாயகி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நடந்தும் இருக்கிறாங்க. பார்த்தீர்களானா பெரிய கோடீஸ்வரி ஹதீஜா நாயகி அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செல்வங்கள்லாம் அவருக்கு முன்னால தூசி. பெரிய அவ்வளவு பணக்கார பெண்மணியாக இருந்த ஹதீஜா நாயகி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருந்தால் இறந்ததற்கு பிறகும் என்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைத்து பார்த்திருப்பாங்க. இப்ப என்ன, இவ எப்பண்டா போவா இன்னொரு கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்கிறது. இப்ப போவாளா போயிட்டாலா அடுத்தவனை முடிச்சுக்கலாமா, அல்லது இருந்து கொண்டே இன்னொரு கள்ளத்தனமா நம்ம முடிச்சுக்கலாமா, தெரியாம முடிச்சுக்கலாமா, இந்த கஷ்டம் இல்லாம போயிருமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டுமானால் இந்த மனைவி மாதிரி எனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டார்கள், இந்த மனைவி மாதிரி பொறுமையாளர்கள் நான் பார்க்க முடியாது, கட்டுப்படுற தன்மையில் பார்க்க முடியாது, என் சொன்ன பேச்சை கேட்பதில் பார்க்க முடியாதுன்னு தன்னுடைய கணவன் நினைக்கும் அளவிற்கு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டால், எதற்கெடுத்தாலும் குறை சொல்லாமல் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் மட்டும் அந்த குறைகளை எடுத்துச் சொல்லும் போது மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் மிகவும் குறைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் அவருடைய செயல்களிலேயும் நாம் என்ன செய்கிறோம், இதை போன்று நாம் பார்க்கிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளை அவங்களுடைய குடும்பத்தில் தொடர்பு கொண்ட நடந்து கொண்ட அந்த முறைகளையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் அவர்களுடைய அந்த அற்புதமான வழிகாட்டு முறைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பின்பற்றி இந்த குடும்பத்திலே இந்த சமூகத்திலே ஒரு சிறந்த குடும்பத்தினர்களாக கணவன் மனைவிகளாக நீங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்வானாக. டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம்.
டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. Allah